வணக்கம், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸோட செகண்ட் பார்ட். நம்ம இண்டெக்ஸஸ் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இண்டெக்ஸஸை பற்றின டைப்ஸ், இண்டெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட ஸ்டோரேஜ் எப்படி, அதோட பிஹேவியர் எப்படி, எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸஸ் பற்றி கொஞ்சம் கூட மச் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்டர்வியூ ஓரியன்டாகவே இருக்கும். பிளஸ் இதுல உங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் ஒன்று நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்றோன்னு புரிஞ்சு நீங்க பண்ணலாம். அடிஷ்னலா இன்டர்வியூ ஓரியன்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க நீங்க எப்படி அது பிஹேவ் பண்ண உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அஜெண்டா நான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் நீங்க டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, பிளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டன்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இண்டெக்ஸோட ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, இண்டெக்ஸ் ரீபில்ட் எதுக்கு பண்றோம், எதுக்கு ரீஆர்கனைஸ் பண்றோம், இதுதான் பார்க்க போறோம். ஸோ எதுக்கு இப்போ தனியா இந்த இதில் ஒரு தனி டாபிக்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்க்கும்போது அப்பவுமே நம்ம ஃப்ராக்மெண்டேஷனை பத்தி நம்ம பேசியிருப்போம். பட் அந்த ஃப்ராக்மெண்டேஷனை பத்தி பேசும்போது அது ஒரு இன்டெப்தா இன் டீட்டெயில்டா நம்ம பேசல. அந்த ஒரு இது ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் எப்படி இருக்கும் நம்ம பேசல. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் எப்படி நம்ம சொல்யூஷன் எடுக்கும் நம்ம பேசல. ஏன்னா ரியல் டைம்ல எல்லா இடத்துலயுமே பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஏதாவது ஒரு புதுசாக ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சொல்றாங்க, ஓகே பாஸ் எனக்கு இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் எனக்கு இந்த கொரி எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பாக்குறது அந்த டேபிள்ஸ்க்கு இண்டெக்ஸ் பண்ணிருக்காங்களா. ஸோ இண்டெக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, இல்ல அந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா, ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கா எவ்வளவு தூரம் ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஏன் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் ஆனா இந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிற அந்த ஒரு கீவேர்டோட ரோல் இல்லைன்னா அதோட இம்பாக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலா ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்றோம். சரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேற எம்ப்ளாயி நேம் விசிபிள் டிஎஸ்எஸ் ட்ரெயினிங் சொல்யூஷனை வச்சு ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்றேன்னா இந்த கொரி எண்ட் யூசர்ல இருந்து என்னோட டேட்டா பேஸ்ல போய் ஹிட் அடிச்சு எனக்கு ஃபெச் பண்ணுறோம். இந்த இன்பிட்வீன் கேப்ல எஸ்கியூஎல் இன்ஜின் இந்த கொரியை பார்ஸ் பண்ணும். பார்ஸ் பண்ணிட்டு இந்த கொரி எப்படி பெட்டரா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம், இந்த கொரியை எவ்வளவு ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல் ஆப்டிமைசர் செக் பண்ணும். அதுக்கு ஆப்டிமைசர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா எஸ்கியூஎல் இன்பில்ட் அல்காரிதம்ஸ். அந்த அல்காரிதம்ஸ் என்ன பார்க்க, ஓகே இந்த டேபிள்ல எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா, ஓகே இண்டெக்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் இருக்குன்னா அந்த இண்டெக்ஸ் ஆக்டிவா இருக்கா இல்ல இன்ஆக்டிவா இருக்கா, இல்ல அந்த இண்டெக்ஸ்ல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா என்ன ஆகும், ஏன்னா இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வரும். லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை என்ன ஆகும், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே டிபில போய் ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு வரும். ஸோ ஃபுல் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோட கொரி ஸ்லோவா இருக்கும். ஈவன் தான் எனக்கு இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ்ல தேவையான டேட்டாஸ் இருந்தாலுமே எனக்கு ஃபுல் ஸ்கேன் போகும். எதனால ஃபுல் ஸ்கேன் போகும், ஏன்னா என்னோட இண்டெக்ஸோட ஃப்ராக்மெண்டேஷன் ஹையா இருக்கும். ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எப்ப ஹையா இருக்கும், அதே மாதிரி அந்த ஃப்ராக்மெண்டேஷனால நம்ம என்ன எப்படி அதுல ஓவர் கம் பண்ணலாம் பார்த்துருவோம் நம்ம சிம்பிளா. ஃப்ராக்மெண்டேஷன் எதனால ஃப்ராக்மெண்டேஷன் ஹேப்பன் ஆகுது. ஃப்ராக்மெண்டேஷன் எதனால ஹேப்பன் ஆகுதுன்னா மெயினா மூணு ஆப்ரேஷன் நம்ம ஒரு டேபிள்ல பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், டிலீட் பண்ணுவோம், இல்லைன்னா delete, add, modification, damn process கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட இண்டெக்ஸ் பேஜ்னு வச்சுக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல நான் ஃப்ரீக்வெண்டா இன்சர்ட், அப்டேட், டிலீட் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எனக்கு இந்த இண்டெக்ஸ் பேஜ் எனக்கு அப்படியே இங்கிட்டு வேற மாதிரி வந்துச்சு. இப்போ என்னன்னா நான் புதுசா இன்சர்ட் பண்ணிருக்கேன், புதுசா டேட்டா நான் மாடிஃபை 3 டேட்டாவை நான் 11 மாத்திருக்கேன், 3 7 எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட டேட்டா ஃப்ரீக்வெண்டா டிலீட், இன்சர்ட், அப்டேட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்னோட டேட்டா பேஜ்ல எனக்கு கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இண்டெக்ஸ் இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், டேட்டா பேஜ்ல சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் சேஞ்ச் இருக்கும். இண்டெக்ஸ் எனக்கு இதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்தோம்னா அந்த அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்கும். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 ஆக்சுவலி ஒரு 6 காலம்ஸ்க்கு தான் டேட்டா இருக்கும், 6 or 7 காலம்ஸ்க்கு டேட்டா இருக்கும். ஆனா 12 காலம்ஸ் இருக்கு. இப்போ நான் 12 எடுக்கணும்னா அந்த 11 காலம்ஸும் தாண்டி தான் இப்போ 12 எடுக்க முடியும். கரெக்டா? இது என்னோட இந்த கொரியோட பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணும், டிலே பண்ணும். இல்லைன்னா இண்டெக்ஸோட அந்த சஸ்டைனபிலிட்டியை இது கொஸ்டின் மார்க்கா மாற்றும், இல்லைன்னா இண்டெக்ஸ் ஆப்சல்யூட் ஆகும். அதான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். இந்த ஃப்ராக்மெண்டேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃப்ராக்மெண்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டிஃபால்ட்டா ஒரு SQL இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, இண்டெக்ஸ் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் எப்ப ஆச்சுன்னா
எனக்கு வந்து ஆவரேஜ் ஃபிராக்மெண்டேஷன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது இல்லைனாலும் என்னோட SSMSல போய் UI மோட்ல கூட என்னால பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ UI மோட்ல எப்படி பார்க்கலாம், அதை எப்படி நம்ம ரீபில்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஓகே, இந்த ஃபிராக்மெண்டேஷன் என்ன சொல்யூஷன்? இப்போ ஃபிராக்மெண்டேஷன் இப்படிதான் பிஹேவ் ஆகும் சொல்லியாச்சு. ஃபிராக்மெண்டேஷன் நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஃப்ரீக்வெண்டா இன்சர்ட் அப்டேட் டெலீட் நடக்கிற எந்த இண்டெக்ஸ்ல எந்த டேபிளுக்குமே வந்து ஃபிராக்மெண்டேஷன் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதில் பண்ண நம்மளால அன்அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஃபிராக்மெண்டேஷன். ஓகே, ஃபிராக்மெண்டேஷன் நமக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சு. இப்போ இந்த ஃபிராக்மெண்டேஷன் சொல்யூஷன் என்ன? ஃபிராக்மெண்டேஷனுக்கு வந்து 2 சொல்யூஷன் இருக்கு. ஒன்று வந்து நான் அந்த இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த இண்டெக்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணலாம். எப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணணும், இல்லை எப்போ வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும், இது அடுத்த கொஸ்டின். ஏன்னா ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த ஒரு மெத்தட் நான் எடுத்துட்டு போகலாம். இப்போ 2 மெத்தட் இருக்கப்போ எந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ்ல நம்ம என்னெல்லாம் வந்து மெயினா நம்ம கன்சிடர் பண்ணணும் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபிராக்மெண்டேஷனுக்காக ஒரு இண்டெக்ஸ் நான் எடுத்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல வந்து இது வரைக்கும் இந்த டேபிள் எதுவுமே டேட்டாவே இல்லை. டேட்டா இல்லாதனால பேஜ் ஃபுல்னஸ்ல எதுவும் இல்லை, ஃபிராக்மெண்டேஷன் எதுவுமே ஆகலை, ஆவரேஜ் ரோ சைஸ் இல்லை, டெப்த் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ் டைப் பார்த்துக்கோம், லீஃப் லெவல் அந்த ரோவுமே இல்லை, மேக்ஸிமம் ரோக்கு சைஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அசம்ஷன் இந்த ஒரு டேபிள வந்து நான் டேட்டாவை புஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வெண்டா இன்சர்ட் அப்டேட் டிலீட் நடந்துகிட்டே இருக்கு. இன்சர்ட் அப்டேட் டிலீட் நடந்துட்டு இருக்கும். இந்த டேட்டா எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஏன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேஜ்ஃபுல்னஸ்ல ஒரு 56.48% வந்து டேட்டா இருக்கு. ஃபிராக்மெண்டட் 60% எனக்கு ஃபிராக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 60 above 50%, 60ங்கிறது ஒரு ஹையர் வேல்யூ, 50க்கு மேல இருக்கு ஹையர் வேல்யூ. ஸோ எனக்கு அவ்வளோ வந்து ஃபிராக்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் ரோ சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து 21 ஆவரேஜா இருக்கு. அதே மாதிரி லீஃப் லெவல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 999 ரெக்கார்ட் வந்து இந்த டேபிள்ல இருக்கு. அந்த டோட்டல் இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு ரோக்கு வந்து 21 சைஸ் இருக்கு, 21. அதே மாதிரி மினிமமுக்கு வந்து 19 இருக்கு. இந்த இண்டெக்ஸ் மொத்தமா 5 பேஜ்ல தான் இந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்ட்டிஷன்ல ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கு. நம்ம இப்ப பார்த்தோம்னா டேபிள்ல டேட்டாவே இல்லை. அந்த டேபிள்ல டேட்டா வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அப்படியே வந்து 60% ஃபிராக்மெண்ட் ஆயிடுச்சு. இது 60% ஃபிராக்மெண்ட். வெறும் இன்சர்ட் மட்டும் பண்ணுமா எனக்கு ஃபிராக்மெண்ட் ஆகும்னு கேட்டாச்சா சத்தியமா கிடையாது. ஃபிராக்மெண்ட் எனக்கு எப்போ ஆகும்? ஃபிராக்மெண்ட் வந்து எனக்கு அதிகமா அப்டேட் அண்ட் டிலீட் ஆபரேஷன்ஸ் நடக்கும்போது எனக்கு ஃபிராக்மெண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபிராக்மெண்டேஷன் ஆகும் நம்ம பார்த்தோம். ஃபிராக்மெண்டேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபிராக்மெண்டேஷன் எதனால ஆகுதுன்னு பார்த்துட்டோம், ஃபிராக்மெண்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டோம், ஃபிராக்மெண்டேஷன் UI லெவல் எப்படி பார்க்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வந்து நம்ம என்ன அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். கரெக்டா ரீபில்டு இல்லை ரீஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்போ வந்து என்னோட இண்டெக்ஸை வந்து நான் ரீபில்ட் பண்ணணும் இல்லை ரீஆர்கனைஸ் பண்ணணும், என்னோட ஃபிராக்மெண்டேஷன் 5ல இருந்து 30%க்குள்ள இருந்துச்சுன்னா என்னோட இண்டெக்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதே 30% மேல இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், ரீபில்ட் பண்ணலாம். எப்படி 5 to 30%க்குள்ள இருந்துச்சுன்னா ரீஆர்கனைஸ் பண்ணணும். 30% மேல இருந்துச்சுன்னா நான் வந்து ரீபில்ட் பண்ணலாம். ஸோ இது ரீஆர்கனைஸ் ரீபில்ட் பண்ணும்போது என்ன வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்குது, இல்லை SQL இன்ஜின்ல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இது வந்து எதனால இந்த 5 to 30% சொல்றாங்க, இல்லை above 30% சொல்றாங்க, நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபிராக்மெண்டேஷனுக்கு நம்ம ஒரு டெமோ பார்த்துலாம். ஸோ நான் இந்த ஃபிராக்மெண்டேஷன் டெமோக்காகவே வந்து ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஆகும்னா 1000 டைம்ஸ் வந்து என்னோட டேபிள்ல வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணும், டேட்டாவை அப்டேட் பண்ணும், டிலீட் பண்ணும். ஸோ என்னோட டேபிள்ல வந்து மொத்தம் 3000 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். நான் கிளாஸ் ரூம் டேபிள்ல தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் ரூம் டேபிள்ல பார்த்தாச்சுன்னா எனக்கு இண்டெக்ஸ் இருக்கு, 3 இண்டெக்ஸஸ் இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா நம்ம கிளாஸ் ரூம் டேபிள்ல டேட்டா இருக்கான்னு பார்த்துருவோம். கிளாஸ் ரூம் டேபிள் டேட்டா இல்லை. ஸோ டேட்டா இல்லைன்னா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக என்னோட இண்டெக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ நான் ஃபிராக்மெண்டேஷன் போய் பார்த்தாச்சுன்னா ஃபிராக்மெண்டேஷனில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் 0.26% இருக்கு. அது பேசிக்கானது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் பார்த்துக்கோ 0.26. இப்போ நான் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் நான் பண்ணுறேன், கண்டினியூஸாக இன்சர்ட் பண்ணுறேன் அந்த டேபிளில், அதே மாதிரி அப்டேட் பண்ணுறேன், அதே மாதிரி டிலீட் பண்ணுறேன். எவ்வளோ டைம்ஸ் பண்ணுறேன், 1000 டைம்ஸ் இதை நான் பண்ணுறேன். அதை எக்ஸிக்யூட் பண்றேன். 1000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிஹேவ் ஆகுது அந்த டேபிள். 3000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த டேபிள் பிஹேவ் ஆகுது. இப்போ வந்து அந்த டேபிள் நம்ம டேட்டா பார்த்தாச்சுன்னா நீங்க பாருங்க மொத்தம் 999 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இந்த டேபிள்ல இருக்கு. இப்போ வந்து இந்த டேபிள்ல வந்து இந்த டேபிளோட இண்டெக்ஸ்ல வந்து கண்டினியூஸா சேஞ்சஸ் நடந்ததுன்னா அந்த இண்டெக்ஸ்ல சில பல ஃபிராக்மெண்டேஷன் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். அது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இண்டெக்ஸ் நான் கிளிக் பண்றேன், ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சுன்னா ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு. இப்போ பாருங்க 0.26ல இருந்து பாருங்க 56.48% டேட்டா ஃபில் ஆயிடுச்சு, 60% ஃப்ராக்மெண்ட் இருக்கு, 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் ரோ சைஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸுமே எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இதுக்கு போயிடுவோம். என்ன சொல்லுங்க, 5 to 30% இருந்துச்சுன்னா ரீஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கு 30% மேல இருந்துச்சுன்னா ரீபில்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? இது எப்படி இது பிஹேவ் பண்ண நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ரீபில்ட் இண்டெக்ஸ். ரீபில்ட் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணும்? ரீபில்ட் இண்டெக்ஸ் நத்திங் பட் உங்களை எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல. இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே வந்து என்ன பார்த்தோம்னா, எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து 5 இண்டெக்ஸ் பேஜஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருந்துச்சு. கரெக்டா? இப்போ ரீபில்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த 5 இண்டெக்ஸ் பேஜஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா புது இண்டெக்ஸா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா, இப்போ வந்து அந்த சார்ட்டிங் எல்லாம் இது பண்ணி அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இண்டெக்ஸஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணும். இப்போ வந்து இதுல வந்து 2 விஷயம் நான் சொல்றேன், 2 டிப்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இது இன்டர்வியூக்கு நீங்க சொன்னாலும் ஓகே, இட்ஸ் a குட் பாயிண்ட். எப்பவுமே நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்ணும்போது எனக்கு இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டிஸ்க்ல இல்லைன்னா என்னோட டேட்டா பேஸ்ல இருந்த சைஸுக்கும் நான் இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க சைஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் நான் ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்பேசிங் வந்து கம்மியா இருக்கும், இண்டெக்ஸோட யூசேஜ் வந்து கம்மியா இருக்கும். எதனால கம்மியா இருக்கும்? ஏன்னா இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்வான்ட் ஸ்பேசஸ், நம்ம ப்ரீவியஸ்ல வந்து ஒரு இமேஜ் பார்த்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி என்னோட இண்டெக்ஸ் பேஜஸ்ல இருக்க டேட்டாவை ரொம்ப காம்பாக்டா அதை வந்து பேக் பண்ணும். எப்படி காம்பாக்டா பேக் பண்ணும்? காம்பாக்டா பேக் பண்ண வேணாவும் என்னோட இண்டெக்ஸோட அந்த யூசேஜ் இல்லை இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அன்வான்ட் ஸ்பேஸ் இப்போ இல்லாதனாலும் என்னோட இண்டெக்ஸோட அந்த ஸ்பேஸும் எனக்கு கம்மியாகும். இதை வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட டேட்டா பேசஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்து முக்கியமான விஷயம். என்னோட டேட்டா பேசஸ்ல நான் வந்து டிபிஎம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பேக்கப் நான் புஷ் பண்ணிட்டு இருப்பேன். எப்பவுமே வந்து இன்க்ரிமெண்டெல்லாம் வந்து டேட்டா இது பண்ண டேட்டா பேஸ் பேக்கப் கிடையாது. நான் இப்ப சொல்றது, நான் சொல்ற பாயிண்ட் நல்லா கொஞ்சம், இது டேட்டா பேஸ் பேக்கப் கிடையாது. இது வந்து பண்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல பேக்கப் எடுப்பாங்க. ஒரு சர்வரை வந்து சர்வர் அப்படியே வந்து ஒரு இமேஜ் பேக்கப் மாதிரி எடுப்பாங்க. அந்த இமேஜ் பேக்கப் எதுக்கு எடுப்பாங்கன்னா, இன்கேஸ் என்னோட சர்வர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த சர்வருக்கு வெரி நியரஸ்ட் பாயிண்ட்ல இருக்க அந்த சர்வரோட இமேஜை லோட் பண்றதுக்காக வந்து சர்வரோட இமேஜ் பேக்கப் எடுப்பாங்க. அந்த இமேஜ் பேக்கப் வந்து கேட்டவே ஒரு ஸ்னாப்ஷாட்டா கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா பைனரி சேஞ்சஸ், இங்க நான் சர்வர்ல ஏதாவது ஒரு பைனரி சேஞ்சஸ் பண்றேன், புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்றேன், இல்லை புதுசாக ஒரு ஃபைல்ல போய் ஒரு சேஞ்ச் பண்றேன், ஒரு எஸ்ங்கிற ஆட் பண்றேன், ஒரு ஏங்கிற ஆட் பண்றேன், ஏ ரிமூவ் பண்றேன், இதெல்லாமே பைனரி சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு வந்து என்னோட சர்வர் இன்ஃப்ரா பேக்கப்புக்கு போயிடும். இப்போ ஒரு லார்ஜ் வால்யூம் டேட்டா பேசஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 300 GB 400 GB 500 GB பக்கத்தில் இருக்க டேட்டா பேஸ்ல நான் ரீபில்ட் இண்டெக்ஸ் நான் ஃப்ரீக்வெண்டா பண்ண வேணாவும் என்னோட இந்த இண்டெக்ஸோட பேஜஸ் எல்லாமே இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு புதுசா இண்டெக்ஸ் பேஜஸ் கிரியேட் பண்ணுது. தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் பைனரி இமேஜ் பேஜஸ் ரிமூவ் பண்ணிட்டு புது பைனரி பேஜஸ் எழுதும். ஸோ புது பைனரி பேஜஸ் எழுதும்போது அந்த டூலை பொறுத்து இது ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பைனரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த பைனரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் எடுத்து புஷ் பண்ணி வச்சுக்கோ அப்படி சொல்லு. ஸோ ரீபில்ட் இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேக்கப் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த பேக்கப் ப்ராசஸ் டிலே ஆகும். அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரீபில்ட் இண்டெக்ஸ் பண்ணியாச்சுன்னா வெறும் ரீபில்ட் இண்டெக்ஸ் மட்டும் பண்ணா போதுமா கொஸ்டின் கேட்டா, வெறும் ரீபில்ட் இண்டெக்ஸ் மட்டும் பண்ணா எனக்கு பத்தாது. ரீபில்ட் இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணணும். இதனாலனா நான் வந்து எஸ்கியூஎல் இன்ஜினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி இந்த ரீபில்ட் இண்டெக்ஸ் வந்து நான் ரீபில்ட் பண்ணியிருக்கேன், இதான் வந்து என்னோட லேட்டஸ்ட் ஸ்டாட்ஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீடைல்ஸ். இந்த ஸ்டாட்ஸ் தான் வந்து ஆப்டிமைசர் வந்து ரெஃபர் பண்ணும். இதுல வந்து என்னோட ஃபிராக்மெண்டேஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் இதை தான் ரெஃபர் பண்ணும். இப்போ இண்டெக்ஸ் பேஜ் இது பண்ண புது இண்டெக்ஸ் பேஜஸ் சொல்லப்போ இந்த பேஜ் ஐடி, பைனரி ஐடி, ஹார்ட் டிஸ்கோட பைனரி எல்லாமே சேஞ்ச். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எஸ்கியூஎலுக்கு தெரியும்? இதுக்காக நம்ம வந்து அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்டேட் பண்ணும். இதனாலதான் வந்து ரீபில்ட் இண்டெக்ஸ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் கொடுக்கறதுக்கான ரீசன். இப்போ ரீபில்ட் இண்டெக்ஸ் எதனால பண்றோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ வேற ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் வந்து ரீபில்ட் இண்டெக்ஸ் இப்போ பண்றதுக்கு பதிலாக நான் ஏன் ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது? ஏன்னா ரீஆர்கனைஸ்க்கு 5 to 30% மட்டும் தான் நீங்க வச்சிருக்கீங்க, நான் ரீபில்ட் பண்றதுக்கு பதிலாக ஏன் ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரீபில்ட் இண்டெக்ஸோட டெமோ பார்த்ததுக்கு அப்புறம் ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். ரீபில்ட் இண்டெக்ஸோட ஒரு டெமோ பார்த்துடலாம். என்ன பண்ணலாம்னா, நான் வந்து எதர் கமாண்ட் வழியாக நான் இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அந்த இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரீபில்ட்னு இங்கே கொடுக்கலாம். இப்போ வந்து ரீபில்ட்னு கொடுத்தாச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ சோஃபார் ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ இருக்கு,
அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் வந்து ஸ்கிரிப்ட் போயிடுச்சுன்னா என்னோட ஸ்கிரிப்ட் வரும். ஸோ ஸ்கிரிப்ட் என்னது, ஆல்டர் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட நேமு, டேபிள் நேம் என்னது, ரீபில்டு பண்ணுறோம், ரீபில்டு என்ன பண்ணுறோம், அது பார்ட்டிஷன் எதாவது இருக்குன்னா அது ஆட் இண்டெக்ஸ் பண்ணுறோமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஆக்சிலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம இதை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணியாச்சுன்னா என்னோட வந்து இண்டெக்ஸ் வந்து ரீபில்ட் ஆயிடும். இண்டெக்ஸ் ரீபில்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ராக்மெண்டேஷன் போய் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் செய்யுது பார்த்தீங்களா. முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சு, 60 இருந்துச்சு. பேஜ்ல வந்து 54% பேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே வந்து என்ன இருந்துச்சு, எம்டி ஸ்பேசஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்க 94% பேஜ் யூஸ் ஆகுது. அதாவது உங்க டேட்டா வந்து ப்ராப்பரா காம்பாக்டா சேவ் பண்ணிருச்சு. பிளஸ் 33% ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா, ஃப்ராக்மெண்டேஷனுக்கு வந்து நம்ம எதனால ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது நமக்கு பார்த்துட்டோம், லைவ் ஒரு டெமோவை பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்துச்சுன்னா எதனால நம்ம ரீபில்ட் பண்றோம், ரீபில்ட் பண்ணும்போது எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குன்னு நமக்கு இங்க கீழே பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. பாருங்க பேஜஸ் வந்து 5க்கு பதிலாக 3 வந்துருச்சு. ஏன்னா 5 பேஜ்ல வந்து எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. எம்டி ஸ்பேஸ்ல ரிமூவ் பண்ணோம் 3 பேஜ் வந்துருச்சு. அசியூம் பண்ணிக்கோ ஒரு பேஜ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவ்வளவு 10 MB பேஜ் 10 MBன்னு வச்சுக்கலாம். 5 பேஜ் 50 MB. இப்போ நான் 50 MB 20 MB அன்யூஸ்டு ஸ்பேஸ். இப்போ நான் ரீபில்ட் பண்ண என்ன ஆகும், அந்த 20 MB டிஸ்கார்டு 30 MB மட்டும்தான் இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டேபிளோட சைஸ் கம்மியாகும், இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க்ல டேட்டாபேஸோட யூசேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். ஸோ இதை கோரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோப் நான் வந்து இந்த ரீபில்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புறேன். புரியல திருப்பி ரீபில்ட் இண்டெக்ஸை ஃப்ராக்மெண்டேஷன்ல இருந்து பாருங்க. ஃப்ராக்மெண்டேஷன் புரிஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு தடவை கூட ஃப்ராக்மெண்டேஷன்ல இருந்து பாருங்க. அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் வந்து 5 to 30% இருக்க ஃப்ராக்மெண்டேஷனுக்கு மட்டும்தான் அது பண்ணணும் நம்ம சொன்னோம். ப்ரீவியஸா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், நான் ஏன் ரீபில்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு போய்க்கலாமே நம்ம ஒரு கொஸ்டின் வச்சு. அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த கடைசி உங்களுக்கே புரியும். ஸோ ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் என்ன, ஸோ ரீபில்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும் தெரியும். நம்ம புதுசாக இண்டெக்ஸ் பேஜஸ் புதுசாக ரீக்ரியேட் பண்ணி நம்ம பார்த்தோம். ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னா, இண்டெக்ஸ் பேஜஸ் புதுசாக கிரியேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக அந்த இண்டெக்ஸ் பேஜ்லேயே எக்ஸிஸ்டிங் டேட்டாவை புதுசாக டெம்பரரி அலோகேஷனாக போட்டுட்டு இந்த டேட்டாவை திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, அதே இண்டெக்ஸ் பேஜில் இந்த டேட்டா எல்லாத்தையும் டெம்பரரியாக மூவ் பண்ணிட்டு திருப்பி அந்த டெம்பரரியிலேருந்து ஷார்ட்டடா ஆர்கனைஸ்டு வேல அதை வந்து திருப்பி உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் பேஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி ஒரு மூவ் பண்ணி வைக்கிறனால என்னாவும் அதுக்கு ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் தேவை. கரெக்டா? இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் கோரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன, என்னோட டேபிள் வந்து ஒரு லார்ஜான டேபிள், க்ரோர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, எம்பிஸ்ல வந்து எனக்கு இண்டெக்ஸ் 100 MB 200 MBஸ்ல எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருந்துச்சுன்னா, இப்போ அவ்வளோக்கும் என்ன ஆகும், என்னோட இண்டெக்ஸஸ் வந்து டெம்பரரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ டெம்பரரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்க் யூஸ் ஆகும். இது எல்லாத்தையும் அலோகேட் பண்ணிட்டு திருப்பி இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி உங்களுக்கு அந்த திருப்பி அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல எழுதும்போ இட் டேக்ஸ் டைம். முக்கியமான விஷயம், டேக்ஸ் டைம். நார்மல் ரீபில்ட் இண்டெக்ஸ் ஒரு 3 நிமிஷத்துல நடந்துச்சுன்னா இட் வில் டேக் மோர் தென் 3 minutes. ஸோ இதனாலதான் வந்து இந்த ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம less than 30% இருக்கும். less than 30% ஃப்ராக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் அந்த வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து கம்மியா இருக்கும். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், வால்யூம் ஆஃப் டேட்டா கம்மியா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரீபில்டுக்கு பதிலாக ரீஆர்கனைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் பெருசா இருக்காது. இதனாலதான் வந்து நம்ம ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் வந்து less than 30%, ரீபில்ட் இண்டெக்ஸ் greater than 30% நம்ம பண்றதுக்கு ரீசன். இதுலயுமே வந்து நான் ரீஆர்கனைஸ் பண்ணா என்ன பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணணும். குயிக்கா அதுக்கு ஒரு டெமோ பார்த்துருவோம். ரீபில்ட் இண்டெக்ஸ் எப்படி பண்ண நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுலேயே வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீஆர்கனைஸ் கொடுக்கும்போது டோட்டல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு. நான் இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் போட்டாச்சுன்னா இட் வில் டேக். ஓகே, எப்படி பண்றது, ஆல்டர் இண்டெக்ஸோட நேமு, எந்த டேபிள்ல பண்றோம், ரீஆர்கனைஸ், அதோட அதர் டீட்டெயில்ஸ் இது போட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா தட் மீன்ஸ் என்னோட டேபிள் வந்து ரீஆர்கனைஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ரீஆர்கனைஸ்ல ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தா எனக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா இப்போ தான் நான் வந்து ரீபில்ட் பண்ணேன், அதனால எனக்கு வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. பட் இன் ரியல் டைம் வந்து உங்களுக்கு யூ கேன் see the சேஞ்சஸ். பாருங்க, உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் இஷ்யூவும் கூட சால்வ் ஆயிடுச்சு. ரீஆர்கனைஸ் இதெல்லாம் பண்ணுவோம், இப்படிதான் ரீஆர்கனைஸ் பண்ணும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம், ஃப்ராக்மெண்டேஷன் எதனால நடக்குதுன்னு பார்த்துட்டோம், எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டோம், அந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், அந்த சொல்யூஷன்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ண நம்ம பார்த்துட்டோம், ரீபில்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரீபில்ட் இண்டெக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண நம்ம பார்த்தோம், அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம், எப்போ யூஸ் பண்ண நம்ம பார்த்தோம், அதே மாதிரி ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம், இந்த ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸோட ஒர்க்கிங் கான்செப்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்,
இது வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்க்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ரீபில்ட் இண்டெக்ஸ் ஆர் ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் ரெண்டுல எது பண்ணாலுமே வந்து ட்ரை டு பெர்ஃபார்ம் இன் தி நான் பீக் ஹவர்ஸ். ஆஃபீஸ் பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம்ல அது பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களோட டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும். இதில் கொஞ்சம் சிபிஓ இன்டென்சிவாக இருக்கும், கொஞ்சம் ப்ராசஸரும் இதில் யூஸ் ஆகும். ஸோ அது ப்ளஸ் அந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டேபிள் வந்து ஃபுல் ஸ்கேனுக்கு போகும். அதனால முடிஞ்ச அளவு வந்து இந்த ரீபில்ட் ஆர் ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ் வந்து பீக் ஹவர்ஸில் பண்ணாதீங்க, நான் பீக் ஹவர்ஸில் இது பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாருங்க. இது டைம்ல நான் கொடுக்கல, ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் கான்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ திருப்பி பார்த்துட்டு உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கொரிஸை ரைட் பண்ணுங்க. வீடியோ பத்தின ஃபீட்பேக்ஸ் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இம்ப்ரூவைசேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த ட்ரைனிங் சொல்யூஷன் சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் கற்றுக்கணும், இன்டர்வியூக்கு தேவை இல்லை ஒர்க்கிங்கு தேவைன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குக்குள்ள உங்களுக்காக அந்த டாப்பிக்கை வந்து கொஞ்சம் கூட புரிய வகை எக்ஸ்பிளனேட்டரியாக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்.